இவர்கள் எப்படி இந்திய திணிப்பாங்க? ஹிந்தி திணிக்கப்பட்ட இந்தியாவிலே தாய்மொழியை திணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா. அதனால எந்த ஊர்ல உட்கார்ந்து யாருக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கதை சொல்லிட்டு இருக்காங்க? இது பாரதிய ஜனதா கட்சி தமிழை வளர்க்கும், தமிழோடு இருக்கும் என்பதற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கடைக்கோடி கண்ட தொண்டன் வரை ஒருத்தரும் உழைச்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னா உங்களுடைய ஆட்சியில தமிழ் கெட்டு விட்டது. நீங்கள் தமிழகத்தில் என்னதான் குட்டீகரணம் போட்டாலும் 2026 நீங்கள் வீட்டுக்கு அனுப்பப்படுவது உறுதி. இதே அமித்ஷா அவர்கள் ஆட்சிக்கு இந்த துறையில அமர்வதற்கு முன்பு மத்திய ஆயுதமேந்திய காவல் படை சிஏபிஎஃப் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் எத்தனையோ சகோதர சகோதரிகள் சிஏபிஎஃப் போறாங்க, சிஆர்பிஎஃப், சிஏஎஸ்எஃப் நம்ம பார்க்கிறோம், தமிழர்களை பார்க்கிறோம், பெருமையா இருக்கு. இதற்கு முன்பு இவர் அந்த இருக்கைக்கு வருவதற்கு முன்பு பரீட்சை எதில் இருந்துச்சுங்க? ஆங்கிலத்தில் இருந்தது, ஹிந்தியில் இருந்தது. உள்துறை அமைச்சராக வந்த பிறகு 13 பிராந்திய மொழிகள் தமிழ் உட்பட அந்த பரீட்சை எழுதலாம். 13 மொழிகள் முதலாக தமிழ்ல பரீட்சை எழுதலாம். இவர்கள் எப்படி இந்திய திணிப்பாங்க? ஹிந்தி திணிக்கப்பட்ட இந்தியாவிலே தாய்மொழியை திணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள். அதனால எந்த ஊர்ல உட்கார்ந்து யாருக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கதை சொல்லிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு அவர் ஆரம்பிச்சார், எந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய சொந்தமும் ஏற்றுக்கொள்வதற்கு தயாரா இல்ல. எல்லாரும் சொல்லிட்டாங்க, ஐயா பொய் சொல்றீங்க, என் குழந்தை விருப்பப்பட்டு மோடி ஐயா தமிழுக்கு இவ்வளவு மரியாதை கொடுக்கிறாங்க. அமித்ஷா அவர்கள் நேற்று விமான நிலையத்துக்கு வந்தவுடன் இன்னைக்கு பாருங்க, திருக்குறள் இருக்கக்கூடிய 133 அதிகாரம் பொறிக்கப்பட்ட பொன்னாடை அவர் கொடுக்கிறோம். 247 தமிழ் எழுத்துக்களால் எழுதப்பட்ட ஓவியம் அமித்ஷாஜி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது பாரதிய ஜனதா கட்சி தமிழை வளர்க்கும், தமிழோடு இருக்கும் என்பதற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கடைக்கோடி கண்ட தொண்டன் வரை ஒருத்தரும் உழைச்சுக்கிட்டு இருக்கும். ஏன்னா உங்களுடைய ஆட்சியில தமிழ் கெட்டு விட்டது. தமிழ் படிப்பவருடைய எண்ணிக்கை குறைந்து விட்டது. ஆங்கில வேலை கல்விக்கு எல்லாம் போயிட்டாங்க. முதலமைச்சர் நடத்தக்கூடிய குடும்பத்தினுடைய சொந்த பள்ளி உங்களுக்கு தெரியாது இல்ல, சொந்த பள்ளியில இந்தி திணிக்கிறாங்க. இது தெரிஞ்சவுடன் முதலமைச்சர் எங்க போயிட்டாரு? தொகுதி மறுசீரமைப்பு புதுசா ஒரு அஸ்திரத்தை கையில் எடுத்திருக்காரு, டீலிமிட்டேஷன். அதை நான் பேச விரும்பல, அமித்ஷாஜி அவர்கள் பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால முதலமைச்சர் அவர்களை நல்லா கேட்டுக்கு, நீங்கள் தமிழகத்தில் என்னதான் குட்டீகரணம் போட்டாலும் 2026 நீங்கள் வீட்டுக்கு அனுப்பப்படுவது உறுதி.